அடி உதவுகிற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். இது பழமொழி. அடி என்பது திருவடி என்றும் பாதம் என்றும் ஞானிகள் பரிபாஷையாக குறிப்பிடுவர். நம் தலையில் புருவ மத்தியில் இறைவனின் பாதம் இருக்கிறது என்றும், அதை வணங்கினால், துதித்தால், பணிந்தால், வேண்டினால் திருவடி உதவும். அடி உதவுகிற மாதிரி யாரும் உதவ முடியாது. நம் உடன் பிறந்த அண்ணன் தம்பி கூட உதவ முடியாது. இறைவனின் திருவடி உதவும். பிறவி பெருங்கடலை தாண்ட உதவும். அகத்தியரின் துறையறி விளக்கம், அடுக்கு நிலை போதம், சாலை அண்டவர்களின் மெய்நிலை போதம், வள்ளலாரின் பல பாடல்கள், திருக்குறளில் கடவுள் வாழ்த்து அதிகாரம், பல சித்தர் பாடல்கள், இவை எல்லா நூல்களும் இறைவனின் திருவடி பெருமையும் அதை அறிந்துரைக்கும் குருவின் பெருமையும் பேசுகின்றன. அது மட்டுமல்ல, திருமூலத்தன் திருமந்திரத்தில் திருவடி ஞானம் சிவமாக்குவிக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலம் நீக்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முக்தியே. திருச்சிற்றம்பலம்.